பெயருக்கு முன்னால் போட்டுக் கொள்ளுகிற பட்டங்களின் பட்டியல் அல்ல அறிவு. நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்பதல்ல மேதமையின் முகவரி. அரங்கத்தில் அருமையாய் பேசுகிறேன் என்று அயர்ந்து போவதல்ல அறிவின் அடையாளம். அப்ப எதுங்க அறிவு? திருவள்ளுவர் தான் சொல்றாங்க. நேற்று துன்பப்பட்டாங்க. நேற்று முன்தினம் ஒரு துன்பம் வந்தது, சுனாமி என்ற பெயரிலே. நேற்று ஒரு துன்பம் வந்தது, கொரோனா என்ற உருவத்திலே. நாளை எந்த துன்பம் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நேற்றைய துன்பத்தை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. பட்டங்கள் பெறலாம், அருமையாய் பேசலாம், புத்தகங்களை பதிப்பிக்கலாம். இது அல்ல அறிவின் அடையாளம். மனித குலத்தின் துன்பத்தை தன் துன்பமாக, அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். யார் உயிர் வாழ்வான்? அடுத்தவன் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எவன் எண்ணி பார்க்கிறானோ அவன்தான் அறிவுலகத்தில் தோல்வியவன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய படித்தால் அதுதான் அறிவின் அடையாளம் என்று நாம் நினைக்கிறோம். எல்லா தாயின் கருப்பையும், எந்த தாயின் கருப்பையும் 10 மாதம் சுமந்து வெளியே அனுப்புவது ஒரு விலங்கைத்தான். 10 மாதம் சுமந்து ஒரு தாய் வெளியே விலங்கைத்தான் அனுப்புகிறார். அந்த விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. நாம் மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், சட்ட வல்லுநராகலாம், தொழில் அதிபராகலாம், ஆளும் அமைச்சராகலாம். முதலில் நான் மனிதனாக மாற வேண்டும். மனிதனாக எது மாற்றி காட்டுகிறதோ அதுதான். என்ன நடக்குது?